ஹலோ ஆல், வெல்கம் டு ஏகேபிஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா பேக் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் எப்பயும் போல் முடிச்சு போட்டு த்ரெட் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த பக்கம் குட்டியாக ஒரு செயின் குத்திட்டு அப்படியே ரிவர்ஸ் திருப்பி இந்த முன்ன போட்ட செயினுக்கு நடுவில் குத்தணும். குத்திட்டு திருப்பி அங்கேருந்து அப்படியே நெட்டாக எடுத்து ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச் போடணும். அதுக்கடுத்து ஒரு குட்டி செயின் போடணும். அப்படியே ரிவர்ஸ் திருப்பி அது உள்ளார ஒரு குட்டி செயின் போட்டு நம்ம திருப்பியும் பெரிய லூப் ஒன்று எடுத்துக்கணும். இப்போது ஒரு பெரிய செயின் போட்டுக்கணும். குட்டியாக ஒரு செயின் போட்டுக்கணும். இதுக்கப்புறமா இதோட சென்டரில் ஒரு குட்டி செயின் போட்டுக்கணும். திருப்பியும் அதே தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். சேம் ப்ராசஸ் தான். நல்லா பாருங்கள், நான் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நீங்கள் நூல் கீழே எப்படி ரிவர்ஸ் திரும்பும்போது எப்படின்னா இப்படி குத்திட்டு இங்கே ஒரு குட்டி செயின் போட்டுட்டு இப்படி திருப்பும்போது இந்த மாதிரி கீழே பிடிச்சி டைட் பண்ணிக்கணும். மேலேயும் டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரிவர்ஸ் திரும்பும். இதுக்கப்புறம் நான் இப்படி ஒரு செயின் குத்தி இந்த இடத்துல இன்டர்நெட் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு டைப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பீடு இங்கே 4 mm எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய செயின் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் ஒரு 4 mm பீடு இங்கே போட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு எப்பயும் போல் இதோட சென்டரில் குத்திக்கிறேன். குத்திட்டு நான் அப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்து நீல வாக்கில் எப்பயும் போல் ஒரு பெரிய செயின் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு 4 mm பீடு எடுத்திருக்கேன். இது இந்த இடத்துல போடுறேன். போட்டுட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் திருப்பி இதோட சென்டரில் குத்தி நான் இந்த மாதிரி டைட்டாக கீழே நம்ம இப்படி டைட் பண்ணோம்னா நூல் டைட்டாகும். அதே மாதிரி நீடில் மேலே நான் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு பெரிய செயின் போட்டுட்டு திருப்பியும் ஒரு 4 mm போட்டுறேன். 4 mm போட்டுட்டு அப்படியே குட்டியாக ஒரு லாக் அப்படியே ரிவர்ஸில் திருப்பி இன்னொரு அதோட சென்டரில் ஒரு லாக் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு செயின் குத்தி எடுத்துகிட்டு ஒரு லூப் எடுத்துகிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு முன்னாடி போட்ட செயினை பிடிச்சிட்டு எப்பயும் போல் நான் ஒரு 2 நாட் போட்டுக்கிறேன். இது ஒரு டைப். இப்போ இதுலேயே இந்த சைட்லேருந்து போட்டால் எப்படி போடுறதுன்னு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீல வாக்கில் ஒரு பெரிய செயின் ஒரு குட்டி செயின் போட்டு அப்படியே இதோட சென்டரில் நம்ம போட்டுட்டு அப்படியே திருப்பி ஒரு பெரிய செயின் ஒரு குட்டி லாக் அடுத்து இந்த பக்கம் திருப்பி ஒரு குட்டி லாக். இதே தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு பெரிய செயின் ஒரு குட்டி லாக் அப்படியே கீழே நூலை டைட்டாக பிடிச்சிட்டு ரிவர்ஸ் திருப்பி இதோட சென்டரில் ஒரு குட்டி லாக் போட்டு நான் உள்குட்டியை நான் இங்கே முடிச்சு போட்டுக்கிறேன். எண்ணாட் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போட்ட செயின்லேயே நான் போட்டு எண்ணாட் போட்டு இது இப்படி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது இந்த லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே ஒரு பெரிய செயின் போட்டு எப்படி முடிச்சு போடுறதுன்னு இதில் காமிச்சிருக்கேன். இது பீட் போட்டு எப்படி ஒர்க் பண்ணணும்னு காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா உள்ளாரியே முடிச்சு போடணும். இப்படி 3 டைப் இதில் நான் உங்களுக்கு 3 டைப் ஆஃப் இன்னாட் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி போடணும்.
போட்டுட்டு இதில் உங்களுக்கு ஷேப் ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஓகே, இந்த மாதிரி ஒரு யூனிக் ஓகேவா. நீங்கள் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து இப்படி பாக்ஸ் போட்டுட்டு ரஃபாக வரைஞ்சி கட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இப்படி இந்த கார்னரும் இந்த கார்னரும் இதுதான் வந்து யூனிக். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு இப்படி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லைன், ஒரு குட்டி லைன், அடுத்து இந்த மாதிரி. சரிங்களா? போட்டுட்டு லாஸ்ட்டாக இந்த இடத்துல முடிக்கும்போது ஒரு பீட் ஆர் ஸ்டோன், எனி ஒன் உங்களோட சாய்ஸ் எதுனாலும் இப்படி போட்டு எனக்கு வந்து இது ஹோம்ஒர்க். உங்களுக்கு இது வந்து குரூப்பில் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.